பிதா குமாரன் பரிசுத்தாகிய திரியேக நாமத்திற்கு துதிக மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக அருமையான இந்த ஆராதனை வேளையிலே உங்களை யாவரும் சந்திக்கக்கூடிய தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருடைய நாமத்திற்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். அருமையான நேரலை மூலமாய் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நான் ஆண்டவர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 17 முடிய ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் தியானிக்க இன்றைக்கு நான் வாஞ்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்துடைய தலைப்பு யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களோடு கூட நான் சொல்லிக் கொடுக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். आज हम परमेश्वर की बच्चे कौन हैं, कौन परमेश्वर की पुत्र बन सकता है, इस कार्य में हम आज कुछ कार्य को हम ध्यान करने वाले हैं. जैसे कि हमने पढ़ा है रोमियो की किताब 8वां अध्याय वचन 1 से लेकर 17 तक जो वचन हमने पढ़े हैं उस वचन के आधारित रूप में और कुछ वचन में आपको भी यहाँ से मैं अपनी बाइबल से आपको बताना चाहूँगा. நாம் யாருடைய பிள்ளைகள் என்று கேட்டால் நாம் நம்முடைய பெற்றோருடைய பெயர்களை நாம் சொல்வது வழக்கமாக இருக்கிறது. அல்லது ஒருவருடைய வீட்டில் சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளானாலும் கூட நம்ம கிட்டத்தில் ஒரு எல்லார் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைங்க படிக்கும் பொழுது நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அல்லது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, அல்லது ஏதாவது நல்ல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம மாறுதட்டி சொல்லுவோம், ஏன் குழந்தை பாத்தியா, என் பிள்ளைய பாத்தியா, எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான், எவ்வளோ நல்ல விஷயங்களை என் பிள்ளை செய்திருக்குது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், மாறு தட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அதே குழந்தை ஏதாவது சேட்டை செய்து கொண்டு எங்கேயாவது அடிதடி போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளையை பார்த்து நம்ம என்ன செய்வோம், பாத்தியா பிள்ளை அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு, அம்மைய மாதிரியே பிள்ளை சண்டை போடுது, அப்பாவை மாதிரியே சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், வாம் பிள்ளை என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளையே நல்ல குணங்களை கொண்டு இருக்கிற பிள்ளைகளை என் குழந்தை என்று சொல்லி நாம் மாறுதட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ ஆக நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நமக்குள்ளேயும் சில குணாதிசயங்கள் இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளே சில விசேஷ விதமான குணங்கள் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையே அந்த பிள்ளைக்கு நல்ல குணம் இருந்தால் மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடறோம், பிள்ளைய நாம் அரவணைக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு சரியான குணம் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்திடுறோம், நம்ம ஊர் மொழியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தண்ணி தெளித்து விடுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் இருக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் சில குணாதிசயங்கள் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. यदि आपको मैं बताना चाहूँगा तो अगर हमारे घर में बच्चे हैं, अगर वो कोई बच्चा एक अच्छे कार्य कर लेता है, अपनी पढ़ाई में एक उद्यम करके आ जाता है या तो फिर अच्छे मार्क्स लेके आता है, तो हम अपने आपस में बोलते हैं मेरा लड़का मेरा लड़की अच्छा मार्क लेके आई है, अच्छा कार्य करके आई है करके हम क्या करते हैं, हमारा सीना को हम तानते हैं. यदि वही बच्चा या वही लड़का या लड़की कोई बुरा काम या झगड़ा करके आए तो हम हमारे घर पे क्या करते हैं, देख तेरा लड़के ने क्या किया है, तेरा लड़के ने क्या किया है करके हम आपस में लड़ते हैं. मेरा कहने का मतलब यही है कि अगर हम हमारे बच्चे के ऊपर ही अच्छे गुण अगर हम ढूंढते हैं तो अगर हम परमेश्वर के बच्चे बनने के लिए भी हमारे अंदर कुछ अच्छे कार्य अच्छे गुण होना ज़रूरी है, जिसके बारे में आज हम ध्यान करने वाले हैं. முதலாவதாக நாம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் சில காரியங்களை பார்க்க முடிகிறது. யோவாन की पुस्तक 1 अध्याय वचन 12 और 13 में अगर हम यदि पढ़ेंगे वहाँ पर कुछ वचन को हमें देखने के लिए हमें मिलता है. वासिए அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது
புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஸோ முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்லது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன என்று சொன்னால், நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை நமக்குள்ளாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். अगर मैं पहला कार्य आपको बताऊं तो हम परमेश्वर के बच्चे बने रहने के लिए हमारे अंदर होनी गुण क्या है कि हम परमेश्वर को विश्वास करके परमेश्वर को अपनाना है. हमें परमेश्वर को विश्वास करके परमेश्वर को हमारे जीवन में अपनाना जरूरी है. अगर कितने भी लोग उनको परमेश्वर को अपनाते हैं वो सारे लोग परमेश्वर की पुत्र कहलाता है, परमेश्वर की बच्चे कहलाते हैं. इस वचन में योना की पुस्तक पहला अध्याय 13वां वचन में यही लिखा है, 12-13 में यही लिखा है. 13 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு விசேஷ விதமாய் மாற்றுகிறார் பாருங்கள். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவினால் கடவுளினால் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை நாம் பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நம் ஆண்டவரை இன்றைக்கு விசுவாசித்து நாம் என்ன செய்திருக்கின்ற வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நாம் ஆண்டவரிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே இன்றைக்கு நம் விசுவாசிகள் என்று சொல்ல என்ன செய்கிறோம், நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆதி நாட்களிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது இருந்த அந்த விசுவாசம் இந்த காலகட்டங்களிலே நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கடைசி காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய மிக அவசியமான காரியம் என்ன என்று சொன்னால், அன்றைக்கு நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருந்த அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட என்னுடைய விசுவாசம் எங்கே போனது? ஆரம்ப காலகட்டத்திலே ஆண்டவர் மீது எனக்கு இருந்த அந்த அன்பு எங்கே போனது என்பதை நாம் யோசித்து பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். நாட்கள் கடந்து போகிறது, நாட்கள் மாறுகின்றது. பலவிதமான நாட்களை நம்மளுடைய வாழ்க்கை நாம் என்ன செய்து விட்டோம், நாம் சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மீது அந்த தொடக்க காலகட்டத்தில் இருந்த அந்த விசுவாசம் என்னவாக மாறிவிட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய காரியங்கள் செய்தாலும் ஜெபம் செய்து செய்யக்கூடிய அந்த விசுவாசம் எங்கே போனது? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை மாத்திரமே நம்பி இருந்த அந்த விசுவாசம் இன்றைக்கு எங்கே போனது என்பதை நாம் யோசித்து பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். காலை முதல் ராம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை வாயிலே ஸ்தோத்திர பலிகளோடு கூட நாம் இருந்தோமே, ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடினோமே, தேவனை குறித்து நாம் சொன்னோமே, அந்த விசுவாசம் இந்த நாட்களிலே எங்கே போனது என்பதை நாம் யோசித்து பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். मेरे प्रियजनों, जब शुरुआत में जब हमने परमेश्वर को अपनाया था, उस समय जो विश्वास हमारे अंदर थी, वो अंदर की विश्वास आज कहाँ पर है? जरा हमें उसको ढूंढना जरूरी है, उसके बारे में सोचना बहुत बहुत जरूरी है, क्योंकि हम अंतकाल में प्रवेश कर चुके हैं. अब ये जो कार्य सब यहाँ पर जो संभव होता आ रहा है, ये सब कार्य हमारे जीवन की यानी कि ये जो इस अंतकाल की ओर इशारा करते आ रहे हैं. तो अगर हमारे अंदर जो विश्वास जो हम परमेश्वर को स्वीकारने के समय हमारे अंदर था, वो विश्वास आज कहाँ पर है? जरा सोचने वाली मेरी बात है, सोचने वाली बात है. 100 विश्वासियों में से एक विश्वास ऐसा होता है जिसके अंदर विश्वासी जब भी शुरुआत में जो विश्वास था, वो विश्वास उसके पास आज भी है, उसमें उन्नति भी उसने पाया है. 101 கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்யப்படுகிறார்கள், காணப்படுகிறார்கள். ஆதியிலே கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை அவர்கள் கை கொண்டவர்களாய் பின்பற்றி ஆண்டவரை அந்த விசுவாசத்தில் அவர்கள் வளர்கிறவர்களாக என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருப்பதற்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
உள்ளத்துல இருக்கக்கூடிய விசுவாசம், என்னிடத்துல இருக்கக்கூடிய விசுவாசம் நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக இருப்பதற்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்ப்பது அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுவது, இன்றைக்கு நாம் அதை மிக லகுவாக நாம் அவைகளை வாசித்து விட்டு சொல்லுகிறோம். ஆனால் அந்த பெயரை வாங்குவதற்கு அவர் அவருடைய வாழ்க்கையில் செய்த எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவு தியாகங்களை செய்திருக்க வேண்டும், எவ்வளவு அர்ப்பணிப்புகளை அவர் செய்திருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஏக சுதனை ஆண்டவர் பலியிடும்படியாய் கூறுகிறார். அங்கே அவர் விசுவாசத்தோடு கூட என்ன செய்கிறார்? அவர் புறப்பட்டு போகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி. அவர் சொல்லி 25 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறது. அவர் அத்தனை காலமும் அவர் விசுவாசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நிலைத்து கொண்டவராய் அவர் காணப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெரிதாக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஆவியிலே கொண்ட அந்த விசுவாசத்தை அவருடைய வாழ்நாள் முழுவதுமே ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை கொண்டபடியினால் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. என்னிடத்துல இன்றைக்கு நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. என்னிடத்திலே அந்த விசுவாசம் இன்றைக்கு இருக்கிறதா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்னிடத்தில் இருந்த விசுவாசம் இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்பதாக இருக்க வேண்டும். हम इब्राहिम के बारे में हम देखते हैं, इब्राहिम के जीवन में, अब्राहम के जीवन में जब उसकी शुरुआत से जब परमेश्वर ने उसको बुलाया था, जब उसके अंदर जो विश्वास उत्पन्न हुई, वो विश्वास उसके जीवन में लगातार उसके अंदर बढ़ता गया। उत्पत्ति की किताब 22वां अध्याय में अगर हम देखें तो वहाँ पर परमेश्वर उसके पुत्र को क्या करते हैं? बलिदान में मांगते हैं। फिर भी वो क्या नहीं करता है? वहाँ पर डरता नहीं है। उस बच्चे को लेकर वो बलि चढ़ाने के लिए वहाँ पर जाता है। वो सब कार्य हम जानते हैं। क्यों? विश्वास ना, उसके अंदर जो विश्वास थी, उस विश्वास में उसने उन्नति पाया था और उस विश्वास को उसने लगातार अपने जीवन में रख लिया था. நாமும் இன்றைக்கு அப்படியாக விசுவாசத்தை நாம் வைத்துக் கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15, 16 ஆகிய வசனங்களை வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரமாமே. கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இரண்டாவதாக தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். முதலாவது நம்ம பார்த்தோம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். எந்த மனிதன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவனே கர்த்தரின் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरी बात हम अगर हम देखें तो रोमी की किताब 8वां अध्याय वचन 14 से लेके 17 तक यहाँ पर हम देखते हैं कि जो व्यक्ति परमेश्वर की आत्माओं से, पवित्र आत्मा से जो व्यक्ति चलता है वो व्यक्ति परमेश्वर की पुत्र कहलाता है. ஆவியினால் நடத்தப்படுகிறவன், ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு எழுப்ப வேண்டும். ஏன் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே இல்லை என்ற பதிலே நம்மிடத்திலே காணப்படுகிறது. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேனா என்று சொன்னால் நாம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்ய முடிகிறது, இல்லை என்று சொல்லிதான் நாம் பார்க்க முடிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய முந்தைய திருச்சபையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாலிப தம்பி ஒருவன் இடத்துல கேள்வி கேட்டார். இப்படியாக அவர் சொன்னார், நாம் செய்கிற எல்லா காரியமுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் செய்கிறோம் அப்படின்னா அவருடைய மீனிங், அவர் சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால் நாம் ஒருவரை கொலை செய்தால் கூட அது யாருடைய சித்தம் தானா, ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம், நாம் செய்கிறோம் என்று சொல்லி அங்கே அவர் சொன்னதை நான் கேட்கும் பொழுது எனக்கு சற்று பிரமிப்பாகவே இருந்தது. ஏன் இப்படி
இப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்படியாக விபரீதமான யோசனைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி இல்லையா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல விதமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மை தவறான காரியங்களை கொண்டு ஒருபோது நம்ம என்ன செய்கிறது தேவன் அல்ல, நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல என்று சொல்லியும் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆன போதிலும் சிலருடைய எண்ணங்கள் இப்படியாக இருக்கிறது, நான் எதை செய்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறேன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இப்படியாய் இருங்கள், இப்படியாய் நடங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்படி இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இன்றைக்கு எனக்கு சாதகமாக என்ன வசனங்கள் இருக்கிறதோ அதை நான் மனப்பாடமாக நான் செய்து, அந்த வசனங்கள் சொல்ல வரக்கூடிய உண்மையான மெய்யான பொருட்களை நான் மறைத்து, எனக்கு ஏற்றார் போல் நான் அந்த வசனங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு திரித்து கொண்டிருக்கிறவர்களா நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம் இல்லையா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பேதுருக்கு கொடுத்த தரிசனத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அசிங்கமான மிருகங்களும் பரிசுத்தமான மிருகங்களும் இருக்கிறது, அசுத்தமான மிருகங்களும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடித்து புசி. பேதுரு சொல்றார், நான் அசுத்தமானவர்களை நான் என்ன செய்கிறது இல்லை, நான் முன்கிறது இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ அடித்து புசின்னு சொல்றாரு. உடனே இன்றைக்கு உள்ள திஷ்டாந்தங்கள் என்ன சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லிட்டாரு அடித்து புசி. அதனால நம்ம எல்லாற்றையும் நாம் என்ன செய்து கொள்ளலாம், நாம் உண்ணலாம், எல்லா மிருகங்களையும் நாம் என்ன செய்யலாம், இன்றைக்கு நாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதான ஒரு பரவலான ஒரு திருஷ்டாந்தம் இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் கிறிஸ்தவ மக்களிடத்திலும் காணப்படுகிறது. இது வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதனுடைய அர்த்தம் வேறு. அங்கே ஆண்டவர் அந்த காலகட்டம் வரைக்கும் யூதர்களுக்கு மாத்திரமே சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அங்கே கொர்நேலியு என்கிறதான புறஜாதி மனிதன் ஒருவன் ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் மீது விசுவாசத்தில் வளர வேண்டும் என்ற எண்ணத்தினால் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார், இனி புறஜாதிகள் மக்களுக்கும் என்ன செய்யப்பட வேண்டும், சுவிசேஷங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அதை பேதுரு மூலமாக ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தரிசனம் தான் அது. அதற்கு முந்தைய அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை தேடி தேடி சென்று கொன்ற அந்த பவுலை ஆண்டவர் இந்த புறஜாதி மக்களுக்காக அங்கே ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேத வசனங்களை நாம் தெளிவுபடுத்த விரும்பவில்லை, வேத வசனங்களை நாம் படிக்கிறது கிடையாது, அதை புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் அதை சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்கு ஏற்றாற்போல் நாம் மாற்றி அமைத்து இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். பூனை கண்ணை மூடி பார்க்க, கண்ணை மூடிட்டுனா அது நினைக்குமா, உலகமே என்ன செஞ்சுட்டான், இருண்டு விட்டது. இப்படிதான் இன்றைக்கு நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிதான் சொல்ல முடிகிறது. அப்படின்னு சொன்னால் ஆவியினாலே எப்படி நடத்தப்படுகிறோம், எப்படி நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம் வாசிங்க. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இப்படி ஆவியினால் நடத்தப்படுவது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இயேசு பாவிகளுக்காக பாடுகளை அனுபவித்து அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பாவிகளுக்காக என்ன செய்யப்பட வேண்டும், பாடுபட வேண்டும், சிலுவை மரத்திலே மரணிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய டாஸ்க். அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், ஒரு வேலை. இந்த வேலையை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகிறார். வந்து அவர் பிறந்த நாள் முதல் அவர் மரிக்கும் நாள் வரைக்கும் ஆவியினாலேயே அவர் என்ன செய்கிறார், அவர் நடத்தப்படுகிறார். எல்லா காரியங்களையுமே அவர் என்ன செய்கிறார் சொன்னால், ஆவியானுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம் இல்லையா. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் கல்யாண வீட்டுக்கு போறாரு. கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது அம்மா சொல்லுது, எப்பா என்ன முடிஞ்சிருச்சு, ரசம் முடிஞ்சு போச்சு, திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்றாரு. ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாரு, என் வேலை எனக்கு இன்னும் வரவில்லை, இதே நம்மளா இருந்தா நம்ம என்ன செஞ்சு ஒரு பில்டப் பண்ணி இல்லையா, நீங்கள் நான் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி. ஆனால் ஆண்டவர் சொல்ற என்ன டைம் வரல, வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் வரல. ஆண்டவர் தேவனுடைய முழு சித்தத்தின்படி
ஆவியானவர்படியே ஆண்டவர் என்ன செய்தார்? அன்னைக்கு நடத்தப்பட்டார். ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த லூக்கா 22:42 என்ன சொல்றாருன்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன செய்யப்படும்? நீங்கட்டும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. ஆண்டவர் ஜெபித்த ஜெபத்திலேயே தனக்காக ஜெபித்த ஒரே ஒரு ஜெபம் இந்த ஜெபம் தான். அந்த ஜெபமும் நிராகரிக்கப்பட்டது. அதுல கூட ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது. இன்னைக்கு நாம் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு வேணும்னா வேணும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஆர்டர் போடுவதாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டாகட்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆர்டர் போடுவதற்கு கடவுளுக்கு நாம் அதிகாரம் செலுத்துவதற்கு நாம் யாராக இருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலையே நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய சூழ்நிலையை நமக்கு என்ன செய்து கொடுக்கிறது? நல்ல பாடங்களை என்ன செய்கிறது என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலங்கள், இந்த சூழ்நிலைகள் நமக்கு நிறைய விதமான காரியங்கள் நமக்கு என்ன செய்வது என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களை நாம் சரியாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். சரியாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், கிறிஸ்துவினுடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களின்படி ஆவியானுடைய நடத்துதலோடு கூட நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்களுக்கும் குறைவுபடாது. எந்த ஒரு காரியங்களுமே நாம் कुறைவுபட்டவர்களாக நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் இருக்க மாட்டோம். दूसरी बात, जैसे कि मैंने आपको बताया था, पवित्र आत्मा से जो व्यक्ति चला जाता है उस व्यक्ति को परमेश्वर की पुत्र माना जाता है। जैसे कि हमने देखा कि आज हम परमेश्वर की राह में, परमेश्वर की मार्ग में या परमेश्वर की पवित्र आत्मा की इच्छा के अनुसार हम नहीं चलते हैं। हमारी खुद की इच्छा से हम हमारे कार्य का हम चलते आ रहे हैं। जैसे कि मैंने बताया था प्रेरित की किताब में 10वां अध्याय में वहाँ पर एक दर्शन मिलता है, पतरस को एक दर्शन मिलता है। उस दर्शन में अगर आप देखते हैं तो उस दर्शन में क्या कहते हैं, मतलब अच्छे जानवर भी होते हैं, जो बुरा जानवर भी होते हैं। जिसने परमेश्वर ने जो पवित्र करके हमें खाने के लायक बनाया था वो जानवर भी है, अशुद्ध जानवर भी है। परमेश्वर कहता है कि सारे जानवर को तू खाना है। वहां पर जब पेत्र बोलता है कि नहीं परमेश्वर, मैं सिर्फ पवित्र जंतु को मैं क्या करता हूँ, पवित्र जानवर लोगों की सिर्फ मैं क्या करता हूँ, मैं अपने भोजन में मैं ग्रहण करता हूँ। परमेश्वर कहता है कि नहीं, सारे जानवर को तो खाना है। हम इस वचन को हम क्या करते हैं कि परमेश्वर ने क्या कहा है कि परमेश्वर ने बोला है कि अभी सारे जानवर को हम खा सकते हैं। वैसा नहीं है। वहां पर दर्शन कुछ और बताता है। वहाँ की दर्शन की मतलब क्या है कि जब तक उस विषय उस दर्शन आने के पहले सिर्फ यहूदी लोगों के लिए क्या बताया गया था? सुसमाचार बताया गया था। उस दर्शन के बाद अन्य जाति लोगों को भी क्या करना चाहिए? हमें सुसमाचार प्रचार करना है। उसका मतलब उस दर्शन में मिला था। अगर हम पवित्र आत्मा से चलना है तो किसको हम देखना है? मसीह को देखना जरूरी है। मसीह ने जब जन्म लिया, जन्म से लेकर उनके अंत तक परमेश्वर हर एक बात में पवित्र आत्मा की सहायता ली, पवित्र आत्मा की आवाज को ग्रहण किया, सुना। उन्होंने उस आवाज को सुनकर उसी कार्य में, उसी रास्ते में, उसी मार्ग में उन्होंने चला। ये हमारे जीवन में भी हमें इस तरह रहना जरूरी है। हमारे जीवन में भी इस तरह रहना बहुत बहुत जरूरी है। मेरे प्रियजनों, हमारे जीवन में कार्य को जरा सोचने वाली बात है। तीसरी बात மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், मत्ती की सुसमाचार 5वां अध्याय 9वां वचन। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மூன்றாவதாக சமாதானம் பண்ணுகிறவர்கள். முதலாவதாக நாம் பார்த்தோம் கிறிஸ்துவை, கடவுளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். மூன்றாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எல்லாரோடும் கூட என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொள்ளுங்கள்? சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அழகான ஒரு வசனத்தை சொல்றார் இல்லையா? பலி செலுத்த வர உனக்கு உன் சகோதரனுக்கு மெனது இருக்கிறது, ஏன்னா உனக்கு உன் சகோதரனுக்கு சண்டை இருந்துச்சுன்னா முதலாவது போய் நீ என்ன செய்ய? உன் சகோதரனிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவன் சமாதானம் ஆனதற்கு பின்பு வந்து நீ என்ன செய்யும்? பலிகளை நீ செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன என்று சொன்னால், இந்த உலகத்துல ஆண்டவருடைய முழு கிறிஸ்தாந்தமும் என்ன என்று சொன்னால் அன்போடு கூட இருக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் நாம் என்ன செய்து கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும்? அன்போடு கூட.
இல்லையா? அன்போடு கூட இன்றைக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே மனிதர்கள் என்ன செய்ய முடியாது, என்னிடத்தில் எல்லாம் இருக்குது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இதையும் சேர்த்துக் கொள்வார்கள். என்னிடத்தில் அநேகரோடு கூட பகையும் இருக்கிறது என்று சொல்லி கூட சேர்த்துக் கொள்வார்கள். எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கூட இந்த காரியத்தை சேர்த்துக் கொள்வார்கள். எனக்கும் நிறைய நண்பர்கள் கிடையாது. ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? பவுல் தான் கொரிந்தியர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் இருந்தும் என்னிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் வேறு ஒன்றுமே கிடையாது. நான் தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம் இல்லையா? ரொம்ப அழகாய் சொல்றாரு அவரு, எனக்கு விசுவாசங்கள், என்னுடைய விசுவாசத்துக்கு கொண்டு மலையை பெயர்க்கிற அளவுக்கு என்னிடத்துல விசுவாசம் இருக்கலாம், ஆனால் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் இது எதுவுமே எனக்கு கிடையாது. ஒரு மனுஷன் அன்பு இல்லைன்னு சொன்னா அவன் யார்கிட்டயுமே சமாதானத்தோடு இருக்க முடியாது. சமாதானம்னா அதுதான் ஒப்புரவாகுதல் என்று கூட சொல்லலாம் இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் அழிந்து கொண்டு போகிறது. நம்மளிடத்துல விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ரொம்ப குறைவு. ஈகோ ரொம்ப அழகா இருக்கிறது. கர்வம் தலை ரொம்ப தூக்கலாகவே இன்றைக்கு அநேக இடத்துக்கு என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இந்த கர்வத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நாம் எத்தனை உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம், எத்தனை உறவுகளை நாம் இழந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பகைகளை சம்பாதிப்பதற்காக அல்ல. கிறிஸ்து என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறார்? கிறிஸ்துவுக்கு யாருமே பகைக்கிறவர்கள் கிடையாது. அவர் யாருமே விரோதிக்கவில்லை. அவரை தான் அநேகர்கள் விரோதித்தார்கள். அவர் யாரையும் என்ன செய்யல, விரோதிக்கவே இல்லை. இவன் எனக்கு விரோதி, அவன் என்னுடைய எதிரி என்று சொல்லி ஆண்டவர் யாரையும் கேட்கறாரு கிடையாது. ஆண்டவர் எல்லாருமே என்ன செய்ய, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சத்துருவை நீ என்ன செய், சிநேகி இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உன் எதிராளியை கூட, உன் சத்துருக்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்க அப்பா அம்மா என்னிடத்துல பாசம் காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. நான் என் மனைவி பிள்ளைகளிடத்துல பாசம் காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய உறவினர்கள் நண்பர்களிடத்துல காட்டுவது பெரிய விஷயம் கிடையாது. நான் அறியாத ஒரு மனிதனிடத்துல நான் அன்பு கூறுவேன் என்று சொன்னால் அந்த அன்பு உகந்த அன்பாய் காணப்படுகிறது. நான் யார் என்று சொல்லி தெரியாத ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு நான் அன்போடு கூட அவருக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அது அறியப்படுகிற ஒரு அன்பாய் காணப்படுகிறது. நான் மற்றவர்களிடத்துல காணப்படுமோ அதில் ஒரு சுயநலம் இருக்கிறது. என் தாய், என் தகப்பன், என் மனைவி, என் பிள்ளை, என் உறவினர்கள் அப்படிங்கிற ஒரு சுயநலம் என்னிடத்துல காணப்படுகிறது. ஆனால் மற்றவன் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது இடத்துல ஒரு சுயநலம் காணப்படாது. உண்மையான மெய்யான அன்பு காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களை நாம் சமாதானம் பண்ணிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் குறைவுபடக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அன்பு குறைவாய் காணப்படுகிறது. அன்பு குறைவு நிமித்தமாய் பகைகள் நிறைய மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பகைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து நாம் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும். तीसरी बात, जैसा मत्ती की सुसमाचार 5 और 9 में कहा गया है, हम एक दूसरे के साथ समाधान के रूप में समाधान के बंधन को बांधना जरूरी है. समाधान से रहना जरूरी है. एक दूसरे के साथ गुस्से में लड़ाई झगड़ा नहीं करना है. एक दूसरे के साथ हम समाधान के रूप में रहना जरूरी है. मत्ती के सुसमाचार 5वां अध्याय 44 और 45वां वचन में लिखा है, आपके शत्रु को भी आप क्या करें, स्नेह करना. आपके शत्रु को भी आप क्या करो, प्यार करो करके परमेश्वर के वचन लिखा है. जो व्यक्ति ऐसा करता है वो व्यक्ति परमेश्वर की पुत्र कहलाता है. लेकिन ये 3 बात आपके साथ मैंने बांटा है आज. ये 3 बात में तीनों बात अगर मेरे अंदर है तो मैं परमेश्वर की पुत्र हूँ. अगर 3 बात मेरे अंदर नहीं है तो आप आपके माता पिता के पुत्र है, लेकिन परमेश्वर की पुत्र कभी आज तक अभी तक आप बने नहीं है. 3 காரியங்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அடுத்தபடியாக நாம் பார்த்திருக்கிறோம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த 3 குணம் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நான் கர்த்தரின் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இந்த 3 குணங்கள் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் நான் என் பெற்றோருக்கு பிள்ளையாக இருக்கிறேனே தவிர கடவுளுக்கு நான் என் பிள்ளையாக நான் என்ன செய்யவில்லை, என்ன மாறவில்லை என்பதுதான் அதனுடைய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்மிடத்தில் படுகிற குறைவான காரியத்தை நாம் நிறைவாய் நாம் மாற்றுவோம். அந்த நிறைவை நாம் செய்து கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்து தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த உயரிய அந்த விருதை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் வாழ்வோம். கர்த்ததாமே இந்த திருவார்த்தை நமக்கு ஆசீர்வதிக்கப்படுவாராக.